இந்த சூழ்நிலையிலே எனக்காக தேவன் என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறார், தேவன் எங்கே இருக்கிறார், என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று பார்ப்பதுதான் தேவனுடைய பார்வை. அவர் உங்களை சிறுமைப்படுத்துவதற்காக அமைதியா இல்லை. தான் திட்டமிட்டதை தவிர வேறு எதுவும் நடக்காது என்று அவர் அறிந்திருக்கிறபடியினால் அமைதியாக இருக்கிறார். அவர் அமைதியா இருக்கிறார்னா அவர் தைரியமா இருக்கிறார்னு அர்த்தம். உன் தலையிலிருந்து ஒரு தலைமுடியும் கீழே விழாதுன்னு அர்த்தம். தேவனுடைய பிரசன்னத்தை நாம் கரங்களை தட்டி வரவேற்போம். ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. வேதம் தெளிவாய் சொல்கிறது, உன் ரட்சிப்பை மதில்களை ரட்சிப்பு என்று சொல்வாய். உங்க ரட்சிப்பு உங்களை சுத்தி மதிலா இருக்கு. இந்த பார்வை உங்க ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு இதை பார்த்துட்டீங்கன்னா, இந்த ரட்சிப்புன்ற மதிலுக்குள்ளதான் நான் இருக்கிறேன் அப்படி நீங்க பார்த்துட்டீங்கன்னா, உங்கள்ட்ட இருக்கிற வியாதிகள் எல்லாம் பார்த்த நிமிஷத்துல மறைஞ்சிடும். ஆமாங்க, மசம் உட்காந்துருக்கீங்க, நம்ப முடியலையா? கையை தட்டுறதுக்கே அவ்வளவு யோசிக்கிறீங்கன்னு கேட்கிறேன். ஆமா, அப்புறம் எதுக்கு டாக்டர்ஸ் கேட்குறீங்களா? ஆமா, நீங்க சுகமாயிட்டீங்கன்னு கன்ஃபார்ம் பண்றதுக்கு தான் டாக்டர்ஸ். கை தட்டுங்க ஒருத்தர் அவருக்கு. ஆமே. So when your spiritual eyes open, அது திறக்கப்படும் போது, நீங்க திறக்கும் போது உங்களை சுற்றி இருக்கிற எல்லாமே வேற டைமென்ஷன்ல தெரியும். இன்னைக்கு தான் உங்கள்கிட்ட பேச போறேன். ஸோ பிகினிங் உள்ள என்டர் ஆகும்போது உங்க அரணை பாருங்க, உங்க கோட்டையை பாருங்க. பார்த்த மாத்திரத்துல யாரும் உங்களை தொட முடியாதுன்ற பாருங்க. ஒரு மர்டர் நடந்திருக்கு, இல்லை ஒரு கேஸ் நடக்குன்னா சுத்தி வந்து கவர்மெண்ட்ல இருந்து ஒரு என்ன போட்டுருவாங்க, ஃபென்ஸ் போடுவாங்க, சும்மா ரிப்பன்லாம் போடுவாங்க. போட்டுட்டு வேறு யாரும் உள்ள பிரவேசிக்க கூடாது. கேஸ் நடந்துகிட்டு இருக்கு, இல்லை ட்ரேஸ் பண்ணிட்டு இருக்கு, உள்ள வந்து அந்த மர்டருக்கான விஷயத்தை நடந்துக்கிட்டு பெரிய கோட்டெல்லாம் வெறும் ரிப்பன் தான் போட்டிருப்பாங்க. நம்ம ஒரு மாதிரி சீல் எல்லாம் போட்டு அடிக்கல, அப்படி ரிப்பனை தான் கட்டிருக்கு, சீல் உள்ளதான் அடிச்சிருப்பாங்க. இதை ஒருத்தன் கிழிச்சிட்டு உள்ள போறது ரொம்ப ஈஸி, ஆனா எவனும் போக மாட்டான். ஏன்னா அதை தொட்டா என்ன விளைவுன்றது அவனுக்கு தெரியும். அவன் ஏற்கனவே கொலகாரனை தேடிட்டு இருக்காங்க. தொட்டுட்டீங்கன்னா நீ தான் கொலகாரன் உள்ள வைக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. அதனால வெறும் ரிப்பன் தான் தொட மாட்டாங்க. நான் சொல்லவா, உங்களை சுத்தி வெறும் நூல்ல கர்த்தர் கோட்டை கட்டினாலும் தொட மாட்டான், தொட முடியாது. இருப்பதை பார்க்காதீர்கள், உங்க மாம்ச கண் பார்க்கிறத யோசிக்காதீங்க, ஆவியின் கண்கள் சொல்லுகிறதை நம்புங்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அதுதான் உண்மை, அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. அது என்னன்னா ராஜபாதை. அது கத்தி வைக்காத சவரகன் கத்தி, பிள்ளையின் மேல் சவரன் கத்தி. ஆமா, சிம்சன் சொன்ன வார்த்தை. நான் அதே பார்த்துக்கிட்டு இருக்கேன். 4 ஸ்கேன்ல வேற படம் இருந்துச்சு. 5வது ஸ்கேன்ல நம்ம எதை பார்த்தோமோ அது மெதுவா உள்ள இறங்கி, ஒருவேளை டாக்டர் சொன்ன வார்த்தையினாலே மனமடைந்து கலங்கி போய் நீங்க அமர்ந்திருக்கலாம், இல்ல மற்றவர்கள் சொன்ன வார்த்தையினாலே இதுதான் நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்கலாம். அவங்க சஜஷன் தான் சொன்னாங்க. இந்த பூமியில எல்லாருக்கும் சஜஷன் சொல்லதான் உரிமை இருக்கு. ஒரே ஒருத்தருக்கு தான் ஜட்ஜ்மெண்ட் சொல்ல உரிமை இருக்கு. ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், தேவாதி தேவன், அவர் ஒருவருக்கு நியாயம் தீர்க்கிற அதிகாரம் உண்டு. ஆக இவங்க சொன்னதெல்லாம் ஜட்ஜ்மெண்ட் கிடையாது, இவங்க சொன்னதெல்லாம் சஜஷன். தேவன் சொல்லுவது நல்லா கையை தட்டி. அதனால உங்கள் படம் முடிவிடவில்லை, உங்கள் கதை முடியவில்லை. தேவன் சொல்லுகிறது எதுவோ அது என்றென்றைக்கும் நிற்கும். தேவன் எனக்கு சொன்னபடியே ஆகும்னா. காற்று அடிக்குது, புயல் வீசுது. பவுல் சொல்றான், இதை குறித்து உங்கள் ஒருவருடைய இருதயம் கலங்க வேண்டாம், உங்கள் தலைமயிர் ஒன்றும் கீழே விழாது. நாளை நான் ராயனுக்கு முன்பாய் நிற்க வேண்டும். தேவன் எனக்கு சொன்னபடியே நடக்கும். இந்த காற்று சொல்றது நடக்காது, இந்த கடல் சொல்றது நடக்காது, இந்த புயல் சொல்றது நடக்காது, கேப்டன் சொல்றது நடக்காது. தேவன் எனக்கு சொன்னதுதான் நடக்கும். நல்லா தட்டுங்க, நல்லா தட்டுங்க, நல்லா அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம் சொல்லி அந்நிய வார்த்தையில தட்டுங்க. அபிஷேகம் இறங்கட்டும். மூடி கிடக்கிற மாம்ச கண்கள் திறக்கப்படட்டும். குறிப்பிட்ட கண்கள் எல்லாம் திறக்கப்பட்டு தெளிவாய் மாறட்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படட்டும். In the name of Jesus. Yes, let everyone spiritual life be brightened in Jesus name.
எது வேணாலும் நடக்கட்டுமையா, நான் சொன்னதான் நடக்கும்னா. கேப்டன் ஒண்ணு சொன்னா, அதான் மாலுமி ஒண்ணு சொன்னா, நூற்றுக்கருவி ஒன்று சொன்னா, வேலைக்காரன் சொன்னார்கள், கைதிகள் ஒன்று சொன்னார்கள். ஆனால் அவர்கள் சொன்னதெல்லாம் நடக்கல, பவுல் சொன்னது நடந்தது. இத்தன் வேதம் சொல்லுகிற அவர் ஞானிகளின் ஞானத்தை அவமாக்குவார், குறி சொல்லுகிற குறியெல்லாம் நிர்மூலமாக்குவார். தம்முடைய ஊழியக்காரனின் வார்த்தையை கனப்படுத்துகிற தேவன் இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார். கரங்களை கட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார். உங்களுக்காண்டி எல்லாத்தையும் முடிச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால ஆமென் சொல்லுங்க. அவர் அமைதியாக இருக்கிறார் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கும் போது அவர் உங்களை சிறுமைப்படுத்துவதற்காக அமைதியா இல்லை. தான் திட்டமிட்டதை தவிர வேறு எதுவும் நடக்காது என்று அவர் அறிந்திருக்கிறபடியினால் அமைதியா இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில வைத்திருக்கிற நல்ல நினைவுகளை தவிர வேறு எதுவும் உங்கள் வாழ்க்கையில் நடக்காது என்பதை அவர் அறிந்திருக்கிறபடியினால் அமைதியா. எப்பவுமே அவர் கூட பழகினவங்க எல்லாரும் போற வழியில போறதுக்கு பதட்டப்பட மாட்டாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணியா, கர்த்தர் இருக்காரு, நமக்கு ஒரு ராஜபாதை வச்சிருக்காரு. அவர் அமைதியா இருந்தார்னா அது அவரோட மெஜஸ்டிக்கை காட்டுது. நம்மள மீறி ஒன்றும் நடக்காதையா, ஏன் பதற? பக்கத்துல வசூல் ஏன் பதற? அவர் அமைதியா இருக்காருன்னு பதறாத. அவர் அமைதியா இருக்கிறனால சந்தோஷப்படு, சந்தோஷப்படு. ஆஹா, அவர் அமைதியா இருக்காருன்னா அப்ப மேட்டர் முடிஞ்சிச்சு. எல்லாரும் போயிட்டாங்க, எல்லாரும் செட்டில் ஆயிட்டாங்க. தலைவர் இருக்காரு கூட, தலைவர் இருக்காரு, அமைதியா இருக்காரு. அமைதியா இருக்காருன்னா சத்தமா கையை தட்டு. ஏன்னா நம்மளை மீறி என்னடா நடந்துரும்னு அமைதியா இருக்கிறாரு. அவர் அமைதியா இருக்கிறது எவ்வளவு அர்த்தம் இருக்கு, அவ்வளவு ஸ்ட்ராங் ஃபெய்த். நான் பிளான் பண்ணதை விட வாழ்க்கையில எவனாச்சும் கையை வச்சிட முடியுமா? எவனாச்சும் கையை வாழ்க்கையில வைக்க முடியுமா? அதனாலதான் அமைதியா இருக்கிறேன். அல்லேலூயா. அமைதியா இருக்காரு. இந்த பக்கம் பரபரப்பு இருப்பாங்க ஒரு குரூப், இதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒரு பக்கம் சொல்லுங்க அமைதியா இருப்பாரு, இங்கிட்டு பார்த்தா அமைதியா இருக்கலாம் ஆவியில இருந்து. இங்கிட்டு திரும்பி பார்த்தா பரபரப்பா இருக்கு. சார் இப்ப விட்டா போச்சு, இப்ப உடனே இந்த ஆபரேஷன் பண்ணுங்க, இப்ப உடனே நீங்க இந்த வீடை கட்டிருங்க, இப்ப உடனே இதை வாங்கிருங்க, இப்ப உடனே செஞ்சிருங்க. இங்கிட்டு ஃபுல்லா பரபரப்பு. இங்கிட்டு பார்த்தா என்பரனே துருகமே என் ஒரு பக்கம் பார்த்தா துதி அப்படியே ஒரே லைஃப்ல வேற டைமென்ஷன்ல பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கு. அவர் இருக்காரு. வாக்கு தத்தம் செய்த கர்த்தர், வாக்கு தத்தம் செய்தவர், வாக்கு மாறிடா. ஆமென். இந்த பக்கம் பார்த்தா சிச்சுவேஷன் வேற மாதிரி. இப்படிதான் உங்க வாழ்க்கை, இப்படிதான் வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. இப்போ உங்களை என்ன செய்ய போறேன்னா, இங்கிட்டு திரும்பிட்டு உங்க முகத்தை அப்படி திருப்பி இங்கிட்டு பாரு. ஒரு நல்ல தேவன் உனக்கு நிற்கிறார். இவரை மீறி ஒன்றும் நடக்காத வாழ்க்கையில தைரியமா எந்திரிச்சு போ வீட்டுக்கு. பயப்படாத. உன்னை விலை கிரயம் கொடுத்தவர் வாங்கியிருக்கிறார். உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறான். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. அப்ப இங்கிட்டு பார்த்துட்டு பதட்டமா இருந்து அப்புறம் எப்படினாலும் மேனேஜர் வந்துருவார், நீ உள்ள போதான் போறீங்க. அதுக்கு பேசாம இந்த பக்கம் பார்த்து அந்த பதற நேரத்தை கொஞ்சம் அப்படியே ஒர்ஷிப் பண்ணலாமே. இல்லையா சொல்லுங்க. அவரை பார்த்து ஒருத்தர் நிற்கிறான், பிள்ளை மறித்து விட்டது போதகரை தொந்தரவு செய்ய வேண்டாம், அப்படியே வந்துருங்கன்றான். அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஏன்னா அவர்கிட்ட சொன்னா அவர் மாத்திடுவாரு, பிசாசுக்கு தெரியுது. அதனால இப்படியே வந்து இந்த பக்கம் பார்த்து அவர் சொல்றாரு, பயப்படாதே விசுவாசம் உள்ளவன். சார் சிச்சுவேஷன் முதல்ல மோசமாயிரு சார், பயப்படாதே. சுகம் இல்லைன்னு வந்தான் சார் கேஸ், இப்ப டெத் ஆகி போச்சு. ஆனா அவர் பாருங்க, ஒன்லி ஃபைட், பிலீவ் ஒன்லின்றார். நம்ப மட்டும் செய், நம்ப மட்டும் செய். நான் ஒன்று சொல்லிட்டேன்னா நான் அதை கட்டாயம் செய்வேன். கட்டுங்க. நல்லா 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 உங்களுக்கு வாக்கு தத்தம் கொடுத்தாருல. ஓ சோ தேவன் வார்த்தை கொடுத்துட்டாருன்னா, நீங்க வார்த்தை கொடுத்துட்டாருன்னா அவ்வளவுதான். ஒரு முறை தீர்க்கதரிசி சொன்னார், 80வது வயதிலே நான் இதை செய்வேன்னு வந்து தீர்க்கதரிசி சொன்னார். அப்ப உடனே நான் முடிவெடுத்தேன், அப்ப 80 வயசுல உறுதியா வாழ்றேன் வாழ்க்கையில. ஏன்னா
80ல் அதை செய்கிறேன்றாருன்னா அப்போ 80 வரைக்கும் நம்ம லைஃப் இருக்கு. கர்த்தர் உங்களுக்கு ப்ராபசி சொல்லிட்டாருன்னா அந்த ப்ராபசி நிறைவேறலன்னு வச்சுக்காங்களேன், உங்களை மார்ச் வரியில வச்சிருந்தா கூட எந்திரிச்சு வந்துடுவீங்க நீங்க. ஏன்னா வார்த்தை தன்னை நிறைவேற்றாம விடாது. உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா? கர்த்தருடைய சத்தத்தை வந்து என்னது வாட்ஸ் தட், பிரேத குழிகளில் இருக்கிறவர்கள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்பார்கள். இன்னைக்கு அந்த விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதாவது உங்களுடைய திறக்கப்பட வேண்டிய சில கண்கள் திறக்கப்பட்டுருச்சுன்னா சுரக்க வேண்டிய பல சுரப்பிகள் சுரக்க ஆரம்பிக்கும். மாற வேண்டிய வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். அது மெதுவாக உங்கள் லைஃப்பில் டவுன்லோட் ஆரம்பிக்கும். அல்லது உங்களுடைய KBPS, வாட்ஸ் தட், MBPS என்னது, இந்த டவுன்லோட் ஸ்பீடை கூட்டுறது. when you increase it, அந்த டவுன்லோடிங் வந்து மிக வேகமாக உங்கள் வாழ்க்கையில் நடைபெற ஆரம்பிக்கிறது. ஆமென். தேவனோடு நடப்பது, தேவனை எந்த அளவு அவரோடு கூட இருக்கிற the relationship with God will make your spiritual life richer than the previous days. தேவனோடு நீங்கள் வைத்திருக்கிற உறவு உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை ரிச் ஆக்கிருமா? என்ன ஆகிக்கிறோம்? come on say. தமிழ்ல விட ஆங்கிலத்துல அது நல்லா இருக்கு. செழிப்புன்ற விட ரிச் ஆகிக்கிறோம். உங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப் நேத்து இருந்ததை விட இன்னைக்கு இன்னும் அந்த ரிச்னஸ் இன்னும் கூடி இருக்கு. அதான் ரிலேஷன்ஷிப் வித் காட். கைப்பற்றுங்க ஒன்றவருக்கு the relationship with God. come on say relationship. ஆமென், ஆமென், ஆமென். அவரோடு நடக்கிறவர்கள் செழிப்பானவர்களாகவே இருப்பார்கள். எல்லாரும் பேர் 500 ரூபாய்க்கு ஒரு சட்டை எடுக்கும்போது கையில காசு இருக்கிற ஒரு 2000 ரூபாய்க்கு ஒரு சட்டை எடுக்கிறான். இல்ல வந்து ஒரு 7000 ரூபாய்க்கு ஒரு ஷெர்வானி எடுக்கிறான். 15000 ரூபாய்க்கு ஒரு கோட் எடுக்கிறான். அப்ப என்னன்னா பணம் கூட இருக்கிறதுனால அவன் ட்ரெஸ் மாறுது. ஒரு பேச்சுக்கு சொல்றேன். அந்த மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் கூட அவரோடு பழக உங்களுடைய ஜெபம், உங்க லைஃப், அதாவது உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ரிச்னஸை பேசுறேன், அது அப்படியே கூடுறது மற்றவங்களுக்கு தெரியும். மற்றவங்களோட ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்டுக்கும் உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்டுக்கும் இருக்கிற ரிச்னஸோட வித்தியாசம் எல்லோருக்கும் தெரியும். இது எப்படி கூடுதுன்னா நீங்கள் தேவனோடு உறவாட அந்த உறவின் மூலமாக உங்களோட ரிச்னஸ் கூடுது. ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. ஸோ என் அன்புக்குரியவர்களே, ஸோ தேவனோடு இருக்கிற உறவை நீங்கள் அதிகப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரே ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசித்து இந்த பூமியிலே ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை தேவன் வைத்திருக்கிற அந்த புதிய யுகத்தின் வாழ்க்கையை வாழ்வதற்கான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிப்போம். 1:19. தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும். ஒரே ஒரு விஷயத்தை இந்த காலை வேளையிலே நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எல்லாரும் என்ன பார்க்குறீங்களா? ஒரே ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை எல்லாவித சூழ்நிலையிலும் அது ஒரு ஆசீர்வாதமான, வெற்றிகரமான, நித்திய மகிழ்ச்சியுடையதாய் மாறும். இந்த பார்வை உங்களுக்கு அதிகரிக்க இந்த பூமியிலே பரலோகத்தின் வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்க ஆரம்பிப்பீர்கள். ஆமென், ஆமென். வாசிப்போம். தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க, மனக்கண்கள். எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சத்தமா சொல்லுங்க, மனக்கண்கள், மனக்கண்கள். ஆமென். இந்த நாளிலே ஒரே ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். என் அன்புக்குரியவர்களே, தேவன் இந்த இடத்துல ஒரு வார்த்தையை சொல்றார், மனக்கண்கள். எப்படி உங்களுக்கு புறக்கண்கள்னு ஒன்று இருக்குதோ, புறக்கண்கள்னு ஒன்று இருக்குன்னா வேதம் சொல்கிறபடி மனக்கண்கள்னு ஒன்று இருக்கு. என்னுடைய கேள்வி, இப்பொழுது நீங்கள் புறக்கண்களினால் வாழுகிறீர்களா அல்லது மனக்கண்களினால் வாழுகிறீர்களா? 2 விதமான வாழ்க்கை இருக்கிறது. ஒன்று, வெளியே இருக்கிற இந்த கண்ணிலே பார்த்து இந்த கண்ணின்படி நடப்பது புறக்கண்களின் வாழ்வு. இது விழுந்து போன ஆதாமின் வாழ்க்கை. பயமும் திகிலும் பிரச்சனையும் இருக்கிற ஒரு வாழ்க்கை. ஆனால் மனக்கண்களில் வாழுகிற ஒரு வாழ்க்கை என்று இருக்கிறது. கையை தட்டி ஒரு தடவை கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த மனக்கண்களை நீங்கள் புரிந்து கொண்டால், இந்த மனக்கண்கள் தான் ஒரிஜினல் பிக்சரை உங்களுக்கு காட்டுற ஒரு கண்கள்.
இந்த கண்கள் உங்களுக்குள் இருக்கிறது. இந்த கண்கள் திறக்கப்பட்டு விட்டால் உங்களுடைய பேச்சு மாறும், உங்களுடைய செயல்கள் மாறும், உங்களுடைய எண்ணங்கள் மாறும், உங்களுடைய தைரியம், உங்களுடைய உணர்வுகள் எல்லாம் மாற ஆரம்பிக்கும். உங்களுடைய வார்த்தை, பார்க்கிற பார்வை, நடக்கிற நடை அத்தனையும் மாறும். என் அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் உங்களுடைய மனக்கண்களை திறந்தருளுவாராக. மறுபடியும் ஒரு விசை அந்த முந்தின வரியிலிருந்து வாசிக்கும்படி உங்களை அழைக்கிறேன். தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, மனக்கண்களை பற்றி கொஞ்ச நேரம் உங்களிடத்தில் நான் பேச விரும்புகிறேன். இந்த வெளியில் நடக்கிற இந்த சம்பவங்களை பார்ப்பது புறக்கண்களால் பார்க்கிறீர்கள். ஆனால் உண்மையில் இதற்கு பின்பாக கிரியை செய்கிற காரியங்களை பார்ப்பது மனக்கண்கள் பார்க்கிறீர்கள். இந்த மனக்கண்கள் என்பது ஆதாமை தேவன் படைக்கும் போது அவனுக்கு இருந்த ஒரு கண்கள். அது எவ்விதமாய் அந்த கண்கள் புறக்கண்கள்னு ஒன்று எப்படி அவனுக்கு ஓப்பன் ஆச்சு அப்படின்ற மட்டும் பார்க்க போகிறோம். புறக்கண்கள் என்பது நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, இந்த கண்ணில் பார்க்கறது மட்டும் கிடையாது. அதுதான் நான் சொல்ல வரேன். வேற ஒரு டைமென்ஷன், ஒரு லென்ஸ் உங்கள் கண்ணில் பொருத்தப்பட்டது ஆதாம் பழத்தை புசித்த போது. அதை மட்டும் நான் வாசிக்க விரும்புகிறேன். வாசிப்போம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. இங்க பாருங்க, நல்லா கவனிங்க. ஆதாம் பழத்தை புசித்து விட்டான், ஏவாளும் புசித்து விட்டால். அப்பொழுது எல்லாம் சொல்லுங்க. அப்பொழுது சீக்கிரம் வாசிங்க. அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. இருவருடைய கண்களும், எல்லாரும் சொல்லுங்க. இருவருடைய கண்களும், எல்லாரும் சொல்லுங்க. இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அப்ப என்னுடைய கேள்வி, அது வரைக்கும் ஒரு குருடர்களா இருந்தார்களா? ஆதாம் இப்படியே போயிட்டு இருந்தாரா? ஆதாம் ஏதேன் தோட்டத்திலே குருடனா இருந்தானா? ஏற்கனவே அவன் கண்ணு தெரிஞ்சிச்சா தெரியலையா? வாசிங்க 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றான். இவள் அப்படின்றாரு. ஆதாம் என்ன சொல்றாரு? இவள். அப்ப அவன் கண்ணு என்ன செய்யுது? தெரியுது. இப்ப ஏற்கனவே கண்ணு தெரியுது. பழத்தை சாப்பிட்ட உடனே கண்ணு திறக்குதான். எனக்கு புரியல, இது என்ன கண்ணு? மனக்கண்ணா திறக்குது. மனக்கண் திறந்ததுனாலே இன்னைக்கு இந்த பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம. என்ன ஜானு, ஏற்கனவே ஒரு கண்ணு தெரிஞ்சிச்சு ஆதாமுக்கு. இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமா இருக்கிறாள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஆதாமுக்கு ஏற்கனவே கண்ணு தெரியுது. இப்ப பழத்தை சாப்பிட்ட உடனே இன்னொரு கண்ணு திறக்குது. தெரியுது ஒரு நல்ல கண்ணு. இவளை எலும்பில் எலும்பும் மாம்சத்தில் மாம்சம், நல்ல கண். இந்த கண்ணு தான் தேவன் படைச்சது. இப்ப பழத்தை புசிச்ச உடனே இன்னொரு கண்ணு திறக்குது. இது என்ன கண்ணு? நல்ல கண்ணு. இது நல்லா தெரிஞ்சுக்க. இந்த கண்ணு தான் இட் இஸ் த டைமென்ஷன் ஆஃப் டெவில். எத்தனை கொண்டு சொல்ல விரும்புறேன். ஆதாம் பழத்தை புசிச்ச உடனே டெவிலோடைய டைமென்ஷன், டெவிலோட லென்ஸ் ஆதாமுக்குள் பொருத்தப்பட்டது. குறைகளை பார்க்கிற பார்வை, வியாதியை பார்க்கிற பார்வை, மரணத்தை பார்க்கிற பார்வை, குழப்பத்தை பார்க்கிற பார்வை, நிர்வாணத்தை பார்க்கிற பார்வை, மற்றவருடைய குறைவுகளை பார்க்கிற பார்வை, வியாதியின் கொடுமையை பார்க்கிற பார்வை. This is the dimension of devil. அதற்கு முன்பாக ஆதாமுக்கு அந்த பார்வை இல்லவே இல்லை. வியாதி எப்படி கொடூரமாகும், எப்படி சாகும், இப்படிலாம் ஆதாமுக்கு பேசவே தெரியாது. என்னைக்கு இந்த டைமென்ஷன், பிசாசுடைய இந்த லென்ஸ் மனிதனுக்கு பொருத்தப்பட்டதோ அன்று முதல் வாழ்க்கையிலே எதிர்மறையானவைகளை மனிதன் பார்க்க ஆரம்பித்தான். பயம் வர ஆரம்பித்தது, திகில் வர ஆரம்பித்தது, குழப்பம் வர ஆரம்பித்தது, அழுகை வர ஆரம்பித்தது, கண்ணீர் வர ஆரம்பித்தது, பதட்டம் வர ஆரம்பித்தது. எதிர்மறையானவைகளை குறித்து பல மணி நேரம் தியானிக்கக்கூடிய மனநிலை உண்டானது. அதன் விளைவாய் வியாதிகள் அவன் பார்த்தது அவனுக்குள் கடந்து வர ஆரம்பித்தது. இந்த டைமென்ஷனை தான் டெவில் என்ன செய்யறான்? பறக்கிறான். எகிப்து தேசத்துல ஒட்டுமொத்த இஸ்ரவேலை அழிப்பதற்கு பார்வோன் யாரை அணுகினான் என்றால் மருத்துவச்சிகளை அணுகினான். ஊர்ல இருக்க எல்லா டாக்டரை கூப்பிடுறான். பிசாசு ஒரு நாட்டை அழிக்கிறதுக்கு யாரை கூப்பிடுறான்? ஊர்ல இருக்கிற எல்லா மருத்துவச்சிகளை கூப்பிடு.
அந்த அம்மாவெல்லாம் கூப்பிட்டு அவங்க மூலமா ஊரை அழிப்பதற்கு திட்டமிட்டான். இன்றைக்கும் I'm not talking about all doctors, people who don't have any belief in God's word. தேவனுடைய வார்த்தையில் நம்பிக்கை இல்லாத மருத்துவர்களை பேசுகிறேன். They are completely controlled by devil. They are activated by demons. That means fear, insecure. The man who doesn't have belief in God's word. அவங்கள பேசுறேன். எத்தனையோ டாக்டர்கள், மருத்துவர்கள் தேவனுடைய வார்த்தையில் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். நான் பழகி இருக்கிறேன், நான் பார்த்திருக்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லி. சிலர்லாம் அவங்க பேசுறத பார்த்து நான் சொன்னேன், ஒரே ஒரு நாள் ஹாஸ்பிட்டலுக்குள்ள போயிட்டு வந்தாலே எங்க தலை கிறுக்கு பிடிக்குது. சமீபத்தில் நம்ம சர்ச்சு கூட வருவாங்க டாக்டர். ஒரு நாள் உள்ள போயிட்டு வந்தாலே எதிர்மறையான சிந்தனைகள் அவ்வளவு வருது. எங்க வார்த்தையெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யுது, வியாதியை பத்தி பேசுது, மாறுது. ஆனா டெய்லி நீங்க எங்க போயிட்டு வரீங்க, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரீங்க, ஆனா என்னை பார்த்து பேசுவேன், அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, எல்லாம் சரியாகி போயிடும் அப்படி பேசுறாங்க. ரியலி இட் இஸ் அமேசிங் திங், அமேசிங். இது ஒண்ணுமே இல்லை சரியாயிரும்னு ஒரு பிலீவர் சொல்றதுக்கும் ஒரு டாக்டர் சொல்றதுக்கும் 1000 மடங்கு வித்தியாசம் இருக்கு. அங்கே தேவனுடைய விசுவாசம் இல்லாமல் ஒரு மருத்துவர் அதை பேச முடியாது. அப்ப மருந்தை குறித்து படிக்க, வியாதியை குறித்து படிக்க 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 அந்த கண்ணு பிரகாசம் அடைய ஆரம்பிக்குது. எந்த கண்ணு? அந்த கண், அதாவது எதிர்மறையான கண்கள். இப்ப நம்ம எல்லாருக்குமே அந்த எதிர்மறையான கண்கள் இருக்கு. இன்னைக்கு அந்த கண்கள்ல தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். என்றைக்கு ஆதாம் பழத்தை புசித்தானோ அன்னைக்கே அந்த கண்கள் உங்களுக்குள் பொருத்தப்பட ஆரம்பித்தது. மனிதன் எதிர்மறையை பார்க்க ஆரம்பித்தான், எதிர்மறையை பேச ஆரம்பித்தான். மதுரையிலிருந்து சென்னையை நோக்கி சென்று கொண்டிருந்த ஒரு பேருந்து விபத்துக்குள்ளானதுன்னு போடுவாங்க. ஆனா மதுரையிலிருந்து சென்னையை நோக்கி நேற்று போன 500 பேருந்துகள் விபத்தில்லாமல் திரும்பியது அப்படின்றது என்ன செய்ய மாட்டாங்க, போட மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு கேன்சர்ல சுகமானவங்க ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க சார். உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? தெரியாது. ஆனால் கேன்சரில் செத்தவர்கள் உங்களுக்கு தெரியுமா? தெரியும். ஆனால் கேன்சரில் சுகமானவர்கள் இருக்கிறார்கள். 20 வருஷம் 25 வருஷம் வாழ்ந்துட்டு இருக்கவங்க இருக்கிறாங்க. நான் டாக்டர்ஸ் மூலமா கேள்விப்பட்டிருக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, இந்த செய்தி ஜனங்களுக்குள்ளே பரவாதபடிக்கு, பரிசேயர்கள் சதுசேயர்கள் சொல்றாங்க, இவன் சுகமாக்கப்பட்ட இந்த செய்தி ஜனங்களுக்குள்ளே பரவாதபடிக்கு உடனடியாக இதை தடை செய்ய வேண்டும் என்று. அப்ப நல்ல செய்திகள் வெளிவருவதில்லை, அதை நாம் கேட்பதில்லை. ஆகையால் நல்ல எண்ணங்கள் நமக்குள் வருவதில்லை. ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்கதே நம்மளால நம்ப முடியலனா, இதுவரை நடக்காததை நான் செய்ய போறேன்றாரு. அதுக்கு என்ன செய்யறது? கையை தட்டுங்க. உலகம் பார்க்காத அற்புதங்களை உன் மூலமாக நான் செய்ய போகிறேன். இதுவரை இந்த உலகம் பார்க்காத அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறது. ஆமென். என் அன்புக்குரியவர்களே, அப்ப ஆதாமுக்கு ஒரு பார்வை இருந்தது. அந்த பார்வை தேவனுடைய பார்வை போன்றிருந்தது. அந்த பார்வை அப்பதான் திறந்திருக்கு, இன்னும் பிரைட் ஆகல. ஐசைட்டுக்கு எப்பவுமே போக பிறந்த குழந்தைகள்ல இவங்க என்ன செய்வாங்க, நான் ஒரு 10 அடி தூரத்தில் நின்றுட்டு ஏன்னு இருப்பாங்க. அது அப்படியே இருந்துகிட்டு. ஏன்னா பிறந்த குழந்தைக்கு மொத்தத்துக்கு எத்தனை அடிக்கு தான்? 2 அடிக்கு தான் சம்பவங்களே தெரியுன்றாங்க. இவன் அடுத்த ரூம்ல இருந்து கையை கட்டுறான். ஹாய் அல்லையா சொல்லு, என்னடா என்ன அல்லையா மண்டையில போட அப்படின்ற மாதிரி பாக்குது. அப்ப ஆதாமுக்கு இருந்த அந்த ஆவிக்குரிய கண் இப்படிதான் இருந்துச்சு. ஆனா தெரியுது, போக போக அது பிரைட்டர் லெவலுக்கு வர வேண்டியது. இப்ப ஆதாம் பழத்தை சாப்பிட்ட உடனே அது வரைக்கும் நிர்வாணமா இருந்தது அவனுக்கு தெரியல. நீங்க ஸ்கேன் பண்ண பிறகு நீங்க வியாதியஸ்தன்னே உங்களுக்கு தெரியும். எத்தனை பேர் வியாதியஸ்தன் தெரியும்னு விருப்பப்படுறீங்க? ஆமா, அப்படி பொடி நடியா போய் ஒரு ஸ்கேன் எடுத்துருங்க. நாளையிலேருந்து நீங்க ஒரு நோயாளி. நேற்று ஒன்று சொன்னாங்க, வாட்ஸ் தட், இனிமே சுகர் 200-120 தான் நார்மல். ஆனால் இதுக்கு முன்னாடி ஒன்று வேர்ல்டு மெடிக்கல் அசோசியேஷன் ஒன்று சொல்லியிருந்தாங்க, 140-160 தான் சுகருடைய லிமிட்டு. அது 100 இல்லை வேற ஒரு நம்பர் சொல்லியிருந்தாங்க. நான் சொல்கிறேன், இப்போ நீ வீட்டில் அந்த கரெக்ட் நம்பர் தெரியல, உங்களுக்கு புரியுறதுக்கு சொல்கிறேன். இப்போ 140 தான் சுகரோட லிமிட்னு வச்சுக்காங்களேன். லிமிட்டு இதுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாம் 120 தான் இப்போ லிமிட்டு. 120க்கு மேலே இருக்கலாம் சுகர் பேஷண்ட்னாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்க, 140 இருந்தால் 120 இருந்தால் சுகர். ஒரு குறிப்பிட்ட நாளில் இப்போ சமீபத்தில் வந்த மேட்ரு அந்த நம்பரை குறைச்சிட்டாங்க சார்.
இனிமே 140 இருந்தால் சுகர் பேஷண்ட் சொல்லியிருந்தவங்க திடீர்னு 140 இருந்தால் நார்மலு, 160 தான் சுகரு, 140 வரைக்கும் இல்லை 120 வரைக்கும் இது வந்து நார்மலு. நான் சொல்கிறேன் புரியுதா உங்களுக்கு? இப்போ வந்து 120 சொல்லியிருக்கிறாங்கல்ல, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். 100 தான் சுகர் லிமிட், 120 இருந்தால் சுகர் பேஷண்ட்டுன்ட்டாங்க. ஏகப்பட்ட பேர் சுகர் பேஷண்ட் நினச்சிக்கிருந்தாங்க. திடீர்னு கடைசியாக சொல்லிட்டாங்க 120 வரைக்கும் இருக்கலாம் சார், 120 தானா தான் சுகர் பேஷண்ட். ஒரே நாளில் கோடிக்கணக்கான பேர் சுகமாக்கப்பட்டாங்க. சுகர் பேஷண்ட் இல்லைன்னு ஆயிட்டாங்க, டிக்ளேர் ஆகி போச்சு.